ருக்கம்மா தயவு செய்து அழாதீங்கம்மா. அவ பேசுனதுக்கு நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க. தயவு செய்து அழாதீங்கம்மா. உங்களை இப்படி பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. அழாதீங்கம்மா. சே, அவ புத்தி தெரிஞ்சு நான் அவள்கிட்ட பேச பண்ணிருந்தா என்னதான் செருப்பால் அடிக்கணும். அவள்கிட்ட பேசாம இருந்திருந்தா இவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு தேவையா சொல்லுங்க பாப்போம். நிம்மதியை தேடிதான் கோயிலுக்கு வந்தோம். இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுல திரும்பி போக வேண்டியதா இருக்கு. எம்மா எதையும் நினைக்காதியம்மா, அழாதிய. உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. அழாதியம்மா. நான் வேணாலும் மன்னிப்பு கேட்க. மன்னிச்சிருங்கம்மா. விடு மல்லிகா, நீ என்ன செய்வா? அவ அப்படி பேசினதுக்கு அவ ஒரு புத்தி கட்ட பொம்பளாது தெரிஞ்சு நம்ம தான் ஒதுங்கி போயிருக்கணும். நம்ம சொந்த விட்டக்கூடாது, நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. நம்ம நல்ல எண்ணத்தோட போய் பேசணும். அவ இப்படியெல்லாம் மனசுல என்ன வச்சிருப்பான்னு நம்ம எங்க நினைச்சோம்? நீயும் தான் நினைச்சியா? விடு, நீயும் அழாத. எனக்கு அவ வேற என்ன பேசியிருந்தாலும் எனக்கு அவளை இல்லை மல்லியா. சரி, என் பிள்ளைய என்னத்தினாலதான் செத்து போயிட்டான்னு சொன்னா பாரு, என் மனசையே உடஞ்சிட்டு. என் பிள்ளைக்காக நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருப்போம். நாங்கள் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் சொல்லு பாப்பா. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நல்லதான் நினைக்கும். யாரும் கெட்டு போகணும்னு ஒரு நாள் எங்கள் மனசார நானும் நினச்சதில்ல, அவியலும் நினச்சதில்ல. எங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கஷ்டம்லாம் நடக்குன்னே தெரிய மாட்டேங்குமா. நான் எல்லாருக்கும் நல்லதானே நினைக்கேன். உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் ருக்கம்மா. அவ கிடக்கா. நம்ம தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டோம். நம்ம பட்டு கோயிலுக்கு வந்தோமா, நிம்மதியை சாமி கும்பிட்டோமா, போனோமான்னு இருந்திருக்கணும். அவள்கிட்ட போய் பேசினதான் தப்பாயிட்டு. இப்ப விடுங்கம்மா, அழாதியம்மா, எந்திங்கம்மா. போட்டுண்டி போட்ட. அவ என்னனாலும் பேசிட்டு அவ அனுபவிச்சுட்டு போறா. கோயில் வாசல் இவ்வளோ கண்ணீர் விட்டுட்டு போறோம்ல, என் கண்ணீர்லாம் அவளை சும்மா விடாது. நீ வீட்டில் போய் பிள்ளைகிட்ட எல்லாம் எதையும் காமிச்சுக்கிடாத. அந்த பிள்ளைகிட்டையும் பால் கொடுக்க பிள்ளை அவள்கிட்டையும் மனசு உடஞ்சு பேசுனீன்னு அவளும் ஒரு மாதிரி நொந்து போவா. எதையும் சொல்லாத. நானும் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லாதேட்டி. இல்லம்மா, நான் யார்கிட்டையும் சொல்லல. வாங்கம்மா போவோம். எங்க ஒரு சேர் எடுத்துட்டு வரட்டா? ஒரு பாயினால எடுத்துட்டு வரீங்க. ஏன் அப்படி நிலத்துல இருக்கிய? ஒரு சேர் எடுத்துட்டு வந்து தரேன். இருக்கட்டும் சுசீலா, கொஞ்ச நேரம் சும்மா இருப்போம். இந்த வெயிலுக்கு கீழே இருந்தாதான் நல்லா இருக்கு. சேர்ல எல்லாம் உட்காந்து ஒரு மாதிரி அவியுதுமா, சூடெடுக்கு. கொஞ்ச நேரம் கீழே இருக்கேன், காலை நீட்டி போட்டு. ஏன் தரையில இருந்துட்டிய? சேர்ல இருக்கணுதானே. ஏட்டி ஒரு சேர் எடுத்து கொடுக்கலாம்ல மருமவனுக்கு. எங்க இப்படி தரையில இருக்காவ? அவியதாம கொஞ்ச நேரம் காலை நீட்டி இருக்கேன்னு இருக்காவ. நான் சேர் எடுத்து தாரேன்னு தான் சொன்னேன். இருக்கட்டும் தான், கொஞ்ச நேரம் தரையில இருக்கேன், ஒண்ணும் இல்ல. சரி சரிம்மா, கொஞ்சம் காப்பி போட்டு தரட்டா? வேண்டாம், இப்பதானே சோறு சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரி நிறைஞ்சுதான் இருக்கு. பிறகு குடிப்போம் காப்பி. ஒரு 4-5 மணி போல போகும்போது குடிச்சா போதும். எனக்கு இப்போ வேலை இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் வெளியில போயிட்டு வருவேன். சுசீலா எங்கன்னு நிப்பா. அப்புறம் சாயங்காலம் வரும்போது கூட்டு போறேன். சரியா நேரத்தோடு சொல்லியிருந்தீங்கன்னா நல்ல சாப்பாடெல்லாம் ஏதாவது பார்த்து வச்சிருப்பேன். வாரேன். இவ ஒரு வாரத்தை கூட போன் பட்டு சொல்லல. எனக்கும் தெரியல, பார்த்துக்கிடுங்க. நான் ஒத்தையில தானே இருக்கேன். எனக்கு என்ன கறி தேவைப்பட்டுற போதுன்ட்டு சும்மா ஒரு மீனை போட்டு குழம்பு வச்சு வச்சேன். அது நல்லா இருந்துச்சாயா? சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இருக்கிறத சாப்பிடுவோம். அப்படிலாம் எங்களுக்காகலாம் ஸ்பெஷலா தயாராக்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உங்கள்ட்ட ஒண்ணு பேசணும்னு தான் நினைச்சேன். சுசீலாட்டையும் ரொம்ப நாளும் சொல்லணும் தான் நினைச்சேன். நீ எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்கி. எல்லா வீட்லயும் சண்டையும் பிரச்சனையும் இருக்கதானத்த. போய் சமாதானம் பண்ணி அவியில கூட்டிட்டு வர வேண்டியதானே ராணியக்கால. உங்களுக்கும் வயசாயிட்டே போது. எத்தனை நாளைக்கு ஒத்தையில இருப்பீங்க? எல்லார் வீட்லயும் இப்ப மாமியார் மருமக சண்டை எல்லாம் இருக்கதான். போட்டேன்னு கொஞ்சம் மனசு இறங்கி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுங்க. திருப்பி கூட்டிட்டு வாங்க. எல்லாம் ஒன்னா இருந்து போனாதான் குடும்பம் நல்லா இருக்கும். நான் இப்ப சுசீலாவும் உங்கள்ட்ட பிரிஞ்சிருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரிதான் அவியலுக்கு ஒரு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அப்படிதான் கஷ்டப்படுவாவ. அவியலுக்கு சொல்லுறதுக்கு யாரும் இல்ல. சரி, நானாவது சொல்லுவோமேன்னு தான் சொல்லியேன். உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஆனா என் மனசுக்குன்னு எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நல்லது. யார் வீட்டுல சண்டை வம்பு இல்லாம இருக்கு. சரியா, பாப்போம். சுசீலா, எனக்கு வந்து வெளியில வேலை இருக்குன்னு நான் போயிட்டு வரேன். நான் சாயங்காலம் வரும்போது நீ ஒரு நேரம் ரெடியாகி நில்லுமா, போவான். சரிங்க அத்தை, போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. ஏடி ஏடி எம்மா, ஏன் அலறிய? ஏன் அவன் புருஷனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவள்கிட்ட போய் என்ன காலில் விட சொல்லுதாரு? அவளே ஒண்ணு இல்லாத வெறிஞ்சிருக்கி. தாயும்ல தகப்பனும்ல ஒன்று கிடையாது. வரும்போது அவ எத்தனை பவுன் கொண்டு வந்தா, என்ன சீரச்சன்னு என்ன கொண்டு வந்தா? கூட பிறந்தவர் யாரா இருக்காவளா? அவளே ஒன்னத்துக்கு இல்லாத, ஒன்னத்துக்கு வழி இல்லாத சிரிக்கி. அவளே தைரியமா போய் அப்படி பொழைக்கா. நான் என்னட்டு எனக்கு குறை இருக்கு? அவ காலில் போய் உன் புருஷன் வில்ல சொல்லியாரு? ஏம்மா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்ட்டு இதை பத்தி ஒண்ணுமே சொல்லக்கூடாது. உன்கிட்ட தான் முத சொல்லியாவ. அது அவி நீ தனியா அப்படி இருக்கல்லம்மா. வயசாயிட்டே போதில்ல. உனக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. நாளைக்கு உடம்பு செல்லாம போனாலும் பார்க்க ஆள் இல்லைல்ல. அதனால சொல்லியிருப்பாவளா இருக்குமா? அவி எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நினைக்காவ. என்னட்டி நீ அந்த ஆள் கூட சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்க? அவ என்னென்ன நாடகம் பட்டன்னு உனக்கு தெரிய தானே செஞ்சுச்சு. அவள்லாம் ஒரு ஆளுன்னு அவளை போய் நான் கூப்பிடணுமாக்கும்? என் பையனை எவ்வளவு நாள் ஆயிட்டு தெரியுமா? 1 வருஷம் போல ஆகுது. என் பையனை மூஞ்சில கூட முழிக்காத அளவுக்கு அவ ஆக்கி வச்சிருக்காம்டி. அவளையெல்லாம் போய் நான் கூப்பிட்டு பேசணுமாக்கும்?
இதுக்கு மேல அவளை இந்த வீட்டுல ஏத்திட்டாலும். ஏம்மா முன்னெல்லாம் அந்த ராணிங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பொறாமையா தான் இருந்துச்சு. நம்ம சொத்தெல்லாம் வந்து ஆளுதாலே நம்ம அண்ணனுக்கே அம்மா எல்லாம் எழுதி கொடுத்துருவாளோ, நம்மளுக்கு ஒன்றும் தர மாட்டாளோன்னு நினைச்சு நானும் வந்துட்டு அதை இதை சொல்லி கொடுத்து சட்டை மூட்டி தான் விட்டேன். எனக்கு தான் இப்போ புரிஞ்சிருச்சேம்மா, நீ 10 பைசா கொடுத்தாலும் அவிய வாங்குற மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் புருஷன் சாருக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு. நம்ம தான் அன்னைக்கு போய் பார்த்தோம்ல, எல்லா சொத்தையும் மருமகள் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. பிறகு என்ன வீம்பு காணிச்சு இங்கே என்னம்மா நடக்க போகுது. நீ கொஞ்சம் நடிக்க மாதிரி நடிச்சு அவளை வேணா வீட்டுல இருந்து கூட்டு வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு இரு. வேற என்ன செய்ய முடியும், நீ இப்படி ஒத்தையில கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பியா? அவன்லாம் நல்லவனா, ஒரு பொண்டாட்டி மேல நம்பிக்கை கிடையாது. சாகும்போது என் பேர்ல சொத்து எழுதி வைக்காம மருமக பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கான். என்ன நாள் இருக்கட்டும், சொத்து எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, நான் இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டுட்டு தான் போவேன். நான் செத்தக்கு அப்புறம் அவன் எங்கனாலும் நாசமா பட்டும், நான் இருக்க வரைக்கும் அவளை இந்த வீட்டு படியில ஏத்த மாட்டேன். பத்துக்கு அவள் நல்லாவே இருக்க மாட்டா. ஏம்மா அலறாத, சரி என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு எங்க இடந்து அலர்னு அவைய இப்பதானே போயிருக்காவ கேட்கும். பத்துக்க அவைய எதுவும் மறந்துட்டாவணும், டக்குன்னு எதுவும் உள்ள எதுவும் வந்துட்டாவனா சங்கடப்படுவாம, தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன செய்ய முடியும், அவைய மனசுல இருக்கிறத சொல்லுது. அவனி ஒத்தையில இருக்கல அதனால சொல்லிருப்பாவளா இருக்கும். உன் மனசுக்கு என்ன படுது அதை செய். நான் ஏத்த மாட்டேன் டி, நான் சாகுத வரைக்கும் நான் ஏத்த மாட்டேன். நான் செத்த கவர் அவன் எங்கனாலும் வந்து சொத்த ஆண்டாலும் சரி, எங்கனாலும் விளங்காம போனாலும் சரி, நான் இருக்க வரைக்கும் அவளை இந்த படியில ஏத்தட மாட்டேனே. சரி விடுமா. ஏம்மா ராணி, ராணி. ருக்கம்மா போயிட்டு வந்துட்டீங்களா? அப்படியே ஒத்தையில உட்காந்துருந்தேன். நான் பேச்சுக்கு ஆள் இல்லை, அந்த ஆளு கண்ணா இருந்துட்டேம்மா. அப்பாவுக்கு இப்பதான் சாப்பாடு கொடுத்தேன், அந்த ஆளு உறங்கிட்டாவ. சாப்பாடு கொடுத்து மாத்த எடுத்து கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டு உள்ள போய் உறங்குதாமாம்மா. சரி இதுல இருப்போமேன்னு இருந்தேன், நல்லா காத்து வந்துச்சு, அந்த ஆளு உறங்கிட்டேன். சரி மக்களே. ஏமா போயிட்டு வந்துட்டீங்களா? சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா? பஸ்ல என்ன கூட்டமாவே இருந்துச்சு? இல்லம்மா, கூட்டம் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, அங்கேயே சோறும்பட்டாவை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். யாருக்கம்மா முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? நல்லா தானே பொண்ணிய போகும்போது சந்தோஷமா, என்னாச்சு? யாரும் எதுவும் சொன்னாவளோ? ஏமா அப்படி இருக்கிய? உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். இல்லையே ருக்கம்மா, முகம்லாம் வாடி போயிருக்கே. போனப்ப இருந்த சந்தோஷம் கூட இப்ப வந்தப்ப இல்ல. ஏன் என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல மக்களே. யார் எதுவும் சொன்னாவளோ? மல்லிகை கூட எதுவும் சண்டை பட்டீங்களோ? நீங்க என்ன சண்டையை போட மாட்டீங்களே? மல்லியாலாம் என்னை ஒன்னும் சொல்லலம்மா. பிறகு உடம்புக்கு எதுவும் முடியலையோ? கொஞ்சம் மோர் எதுவும் களை கொண்டு வரட்டா? இல்லைன்னா காப்பி வேணுமாம்மா? கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வரட்டா? குடிக்கல? வேண்டாம்மா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். ஒரு மாதிரி படபடன்னு வருது. கொஞ்ச நேரம் உறங்கி எழுந்துச்சுன்னா சரியா போயிடும். ஒன்றும் இல்லை ராணி, நீ போ. வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டுல, பிள்ளைலாம் என்ன செய்யுதுன்னு தெரியல. போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு தண்ணி ஏதாவது எடுத்து கொடு. நான் இருக்கேன்ல, அப்பாவை பார்த்துக்கிடியே. சரிம்மா, என்ன ஏதுன்னு பாத்துக்கிடுங்க. என்ன உடம்புக்கு முடியலன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலுக்குனால என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். போனப்ப நல்லா தான் போனியே, வந்தப்போ ஒரு மருமகள்லாம் வாடி கிடக்கு. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறியே, என்னன்னு தெரியலையே. சரி ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. என்னம்மா காப்பி எதுவும் வேணும்னா கூப்பிடுங்க, போட்டு தரேன். சரி மக்களே, இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம். கொஞ்ச நேரம் உறங்கி இருந்துச்சுன்னா சரியா போயிடும். சரிம்மா, நான் போயிட்டு பிள்ளைகள் என்ன செய்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்னம்மா? சரி மக்களே. அக்கா லட்சுமி அக்கா, வாராணி. காலையில நான் குளிச்சிட்டு இருந்தேன், நீ தான் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போலாம் சொன்னியா? அந்த ஆளு உள்ள வேலையெல்லாம் படப்படன்னு தீர்த்துட்டு குளிச்சுட்டு இடந்தேன். அப்பதான் நீ சொன்ன இன்னைக்கு போகண்டா நாளை போலான்னு. ருக்காம வந்துட்டாவளோ? வந்துட்டாவக்கா, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாவ. நான் பிள்ளைகளை போய் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவியலும் வந்துட்டாவளா, சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். சும்மா உங்களை பார்த்துட்டு போவோமேன்னு வந்துட்டாவக்கா ருக்கம்மா. சரி சரி ராணி, எப்படி நாளைக்கு போவேன். என்ன சின்ன பொண்ணு வீட்டுக்கு அவ வந்தாளா? சின்ன பொண்ணு காலையில பாத்தீங்க, பிள்ளை பள்ளிக்கூடத்துல கொண்டு விடும்போது வந்து பார்த்துட்டு தான் போனேன். நல்லாதான் இருக்கா, நாளைக்கு போவேனுக்கா. ருக்கம்மா வேற கோயிலுக்கு போகும்போது நல்லா வாங்க போனாவ. திரும்பி வந்தப்போ முகம்லாம் வாடி கிடக்கு. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. அவன் மனசுக்குள்ள எதுவும் வச்சுட்டு இல்லைன்னு சொல்லுது. அவள என்னன்னு தெரிய மாட்டேங்க, முகம்லாம் வாடி கிடக்கு. உடம்புக்கு முடியலன்னு கேட்டாலும் இல்லைங்க, அவ என்னன்னு தெரிய மாட்டேங்கி. அப்படியா? இல்லையே, கோயிலுக்கு போயிட்டு இருந்தா எப்பவும் சந்தோஷமா தானே வருவா. பொங்கல்லாம் கொண்டு வந்து எல்லாரும் தருவாவல்ல. ஏன் அப்படி இருக்காவ? கோயிலுக்கு போறது நிம்மதியா இருக்கணும் தான். எதுக்கு அங்க போயிட்டு என்னது சங்கடம்? யார் எதுவும் சொல்லிருப்பாவளோ? இவிய ரெண்டுலாம் அப்படி சண்டை போடவே மாட்டாவ. ருக்கம்மா என்ன சொன்னாலும் மல்லியக்கா கேட்பாவ, அதே மாதிரி மல்லியக்கா என்ன சொன்னாலும் ருக்கம்மாவும் கேட்பாவ. இவி ரெண்டு பேரும் சண்டை போடியதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிறகு எதுக்கு ருக்கம்மா அப்படி இருக்காவ? என்னன்னு தெரியலக்கா, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்காவ. நான் கேட்டு கேட்டு பார்த்தேன், சொல்லவே மாட்டேங்காவ. அந்த ஆளை சரி கொஞ்சம் பொறுத்து போவேன்ட்டு வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சரி டி, சாயங்காலம் வரைக்கும் பாரு. அப்படியே இருந்தவனும் சும்மா என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம். சரிக்கா. சாப்பிட்டீங்களாக்கா?
சாப்பிட்டேன் ராணி, இப்பதான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நானும் 2 அள்ளி சாப்பிட்டு தான் வந்தேன். சரி டி ராணி.